கேஸ் போடுறோம் கேஸ் ஆட்ல எப்படியா கப்பச்சாங்களா மச்சான் ஆளுகள் பச்சுந்தா மச்சான் போடா நைட்டு ஒன்று அலைட் பார்க்க வர்றதா சொல்லியிருந்தல அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை. வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. அடிப்பாவி எங்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? மேரேஜுக்கு அப்புறம் எங்களையெல்லாம் மறந்துடாது. அப்படின்னா இல்லை. சரி ஓகே பாய் பாய். ஹலோ இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குது. இது கொஞ்ச நேரத்துலேயே வந்துடுறேன். சார் ஓகே சார் ஓகே சார். நீ வண்டி ஓட்டணும் ஏன் மேல தான் பேசிட்டு இருக்கேன். காலைல விழுல கொஞ்சம் கூட புத்திங்கிறது எதுவுமே கிடையாது உனக்கு. கொஞ்சம் கூட புத்திங்கிறது எதுவுமே கிடையாது உனக்கு. வாட் ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? ரெண்டுமே ஒன்று தானே சார். பாருங்க சார், குடிச்சிட்டு மேனேஜ் இல்லாம என் வண்டி வந்து இடிச்சிட்டு போறான். ஊது ஊதா ஏடா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டியா? ஏன் சரி சரிடா சரி சரி போ குடிச்சுலாம் வண்டி ஓட்டாதையா? வண்டி இடிச்சு போறோம், நீங்க மட்டும் விட்டுட்டு இருக்கீங்க. இல்லம்மா, தப்பு உண்மையான மாதிரி தான் தருது. பார்த்தா கரெக்டாக தான் வந்திருக்கான். நீ தான் தப்பா வந்துட்டு இருக்க. அங்கிருந்து பார்த்துட்டு வரேன், கால் பேசிட்டு வந்து இப்படி இடிச்சுட்டு அவனை பிரச்சனை பண்றேன். சரி, அப்படி இப்படி பார்த்தா கூட 2000 ரூபாய்க்கு மேல ஆகும் ஃபைன். லைசன்ஸ் இருக்கா சார்? அது வந்து லைசன்ஸே இல்லையா? அப்படி இல்லை இருக்கு சார். எங்க இருக்கு? வீட்டில்.
சரி பரவாயில்ல. ஏதோ போ, இனிமேல் ஃபோன் பேசாமல் வண்டி ஓட்டு. சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான். இது இவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாவு என்னைக்குமே நாம தேடி போகக்கூடாதுங்க. சாவு தான் நம்மளை தேடி வரணும். இப்ப நீங்க பார்த்த இந்த 3 பேர்ல ஏதாவது ஒருத்தர் கரெக்டா இருந்திருந்தா கூட இந்த சம்பவம்லாம் நடந்திருக்காது.